வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முருகனுடைய தீவிர பக்தர். அதாவது நம்ம முருகனுடைய கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? யார் அந்த வாரியார் சுவாமிகள்? அவர் ஒரு தீவிர முருக பக்தர். பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை எல்லாம் பற்றி ரொம்ப அற்புதமாக எடுத்துரைத்தவர். மக்கள் எல்லோரும் அவரை வாரியார் சுவாமிகள் தான் அழைப்பார்கள். அவர் சொல்கிற கதையை கேட்டால் நமக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் தீர்ந்துவிடும், நமக்கு நம்பிக்கை கூடி வரும். அவரோட ஒரு கதையை மட்டும் பார்க்கலாம் வாங்க, கதைக்குள்ளே போகலாம். அந்த காலத்துல இருந்தே நம்ம கிருபானந்த சுவாமி அவர்கள் பழனிக்கு நடந்து போகிறது வழக்கம். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பக்தர் ஒருவர், அதாவது முருகர் பக்தர் ஒருவர் வாரியார் சுவாமிகள் கிட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறார். என்ன கேள்வி? பக்தர் கேட்குறார், சுவாமி, நான் டெய்லி பழனி முருகனை பூஜை பண்ணுறேன், ஆனால் என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. முருகன் என் குரலை கேட்க மாட்டேங்கிறாரு போல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாரியார் சுவாமி என்ன சொல்கிறாரு? சிரிச்சிட்டு சொல்கிறாரு, பழனி மலை மேலே ஒரு தயிர் சாதம் கிடைக்கும், ஆனால் அந்த கடைக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி நிறைய கல் முள், அதாவது கரடு முரடான பாதை ஒன்று இருக்குது. இன்னொரு நல்ல வழி ஒன்று இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு தயிர் சாதம் வேணும்னு சொன்னால் கடைக்காரர் சொல்கிறாரு, அந்த கரடு முரடான இருக்கிற வழியில் வந்தாதான் தயிர் சாதம் கிடைக்கும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் எல்லாமே நான் நல்ல பாதையில் மட்டும்தான் வருவேன்னு சொல்கிறான். அப்புறம் அவனுக்கு தயிர் சாதம் கிடைக்கல. அப்படிதான்ப்பா முருகனும். நீ முருகன் வருவாரா வரமாட்டாரா, என்னோட கஷ்டத்தை தீர்ப்பாரா தீர்க்க மாட்டாரான்னு ஒரு சந்தேகத்தோடு கும்பிட்டா அவர் எப்படி வருவார் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் அந்த முருகர் பக்தரை கேட்குறாரு. அதாவது நம் வாரியார் சுவாமிகள் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? கரடு முரடு வழின்னு பார்க்காம முருகன் நம்பி நம்ம நடந்தா அந்த தயிர் சாதம் நம்ம கையில் வரும். அதாவது அந்த முருக பக்தருக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. அப்போதிலிருந்து அவர் முழு நம்பிக்கையோட முருகரை தரிசனம் பண்ணணும், கும்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம கஷ்டத்தையும் எல்லாமே கடந்து போய் முருகனை நம்ம நம்பி கும்பிட்டா முருகன் கண்டிப்பாக நம்மளை கையை விட மாட்டார்ன்றதை தான் வாரியார் சுவாமிகள் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியே பண்ண முருகர் பக்தர் நம்பிக்கையோடு சாமியை கும்பிட்டு வரும்போது எண்ணி 41வது நாளில் அவரோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. எதை செய்ய வேண்டுமானாலும் முழு மனதோடு முருகனை நம்பி உங்கள் முதல் அடியை எடுத்து வையுங்கள். கண்டிப்பாக எம்பெருமான் முருகன் உங்களுக்கு கூடவே இருப்பான், உங்களுக்கானதை செய்வான். இப்படிக்கு என்றென்றும் உங்கள் முருகன் அடிமை, முருகன் பக்தர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ முருகா. அடுத்த கதையும் நம்ம வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம கதை பிடிச்சிருக்கான்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு கதையோடு நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.